வணக்கம். இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் அனிருத்துடைய தாத்தா ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய அம்மாவழி தாத்தா எஸ்வி ரமணன் இசையமைச்சு ரொம்ப சிறப்பாக வந்த ஒரு பாடல். இந்த பாட்டை கவிப்பேரரசு வைரமுத்து எழுதியிருப்பார். இந்த பாட்டை பாடினவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அப்படி பாட்டை பாட வரும்போது பார்த்த மெல்லிசை மன்னர் முதல் வரிகளை பார்த்துட்டு, கவிஞரே கொஞ்சம் இந்த வரியை மாற்றி கொடுங்களே அப்படின்னு அன்போடு கணிஞ்சுக்கிட்டாரு. அப்படி அவர் மாற்ற சொன்ன வரி என்ன, இந்த பாட்டுக்கு என்னென்னலாம் சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். அனிருத்துடைய குடும்பம் ஒரு கலை குடும்பம். அவருடைய அம்மாவழி தாத்தா தான் எஸ்வி ரமணன். அவரே தயாரித்து அவரே இயக்கி அவரே இசையமைச்ச திரைப்படம். அது 80களுடைய தொடக்கத்தில் வந்தது. இந்த படத்தில் கதாநாயகன் ஒய்ஜி மகேந்திரன். இப்படி கேட்ட உடனே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல, இப்படி ஒரு படமே பார்த்ததில்லை அப்படின்னு. ஆனால் இந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், சிறப்பாகவே இசையமைச்சிருப்பார். இந்த படத்தில் நடிகர் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் எல்லாருமே நட்புக்காக நடிச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எஸ்வி ரமணனுக்கு திரையுலகத்தில் அந்த அளவுக்கு செல்வாக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில் ஒரு காட்சி என்னன்னா, ஒய்ஜி மகேந்திரன் துரதிர்ஷ்டவசமாக தன்னுடைய மகனை இழந்துருவார். இழந்த பரிதவிப்பில் கடவுளை திட்டுறது மாதிரியான ஒரு பாட்டு. இப்படி ஒரு பாட்டை கவிஞர்கிட்ட எழுத சொல்கிறாங்க. கவிஞர் ஏற்கனவே எழுதி வச்சிட்டார். என்ன பாட்டு அப்படின்னா, ஆண்டவனே உன்னை வந்து சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற பாட்டு. ஆண்டவனே உன்னை வந்து சந்திக்க வேண்டும். இந்த பாட்டை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் பாடுறாரு. நீங்கள் வரிகளை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு வரியும் அப்படியே புடம் போட்டு எடுத்தது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, கையறு நிலை தான். இது வந்து நிறைய இலக்கியங்களில் உண்டு. ஒரு நல்லவன் தண்டிக்கப்படும் போது, அதுவும் புத்திர சோகம்னு வச்சுக்கோங்களேன், தாங்க முடியாத சோகம். தான் புள்ள இறந்த நேரத்தில் அவனுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. அவனுக்கு கண்முன்ன யாரை திட்டணும்னு தோணுது அப்படின்னா, கடவுளை தான் திட்டணும்னு தோணுது. நான் நல்லவன் அப்படி பழி வாங்கிட்டிய கடவுளே, இது நியாயமா அப்படின்னு கேட்கக்கூடிய பாட்டு. இது மாதிரி பாடல்கள் நிறையா கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டு வரியை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 சரணத்தை எழுதியிருப்பார். ஆண்டவனே உன்னை வந்து சந்திக்க வேண்டும், நான் செய்த பாவம் என்னவென்று சிந்திக்க வேண்டும் அப்படின்னு பல்லவி போட்டிருப்பாரு. இப்போ முதல் சரணம் போட்டிருப்பாரு, வானமெங்கும் வாழ்ந்து பார்க்கும் அந்த மன்னவன் என் வாசல் தேடி வந்தபோது ரொம்ப சின்னவன். கடவுளே, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான, ஆனா என் வாசல் தேடி வர்றப்ப நீ ரொம்ப சின்னவன். ஏன் என் பிள்ளைய நீ வந்துட்டு காவு வாங்கிட்ட, நீ செஞ்சது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் சரணத்துல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 2வது சரணத்துல சொல்லியிருப்பாரு, பிள்ளை செத்த போது நெஞ்சில் ஈரம் இல்லையா, நான் 6 வேளை செய்த பூஜை போதவில்லையா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்பாரு. கடவுளே, நீ வந்து கருணையோடைய உருவம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா பிள்ளைய கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படின்னா நான் உனக்கு 6 வேளை பூஜை பண்ணனே, அந்த பூஜை பத்தலையா, இன்னும் உனக்கு செஞ்சிருக்கணுமா அப்படின்னு கடவுள்கிட்ட பார்த்து கேள்வி கேட்பாரு. அதே மாதிரி 3வது சரணத்தை முடிப்பாரு. அந்த முடிக்கிற இடம் என்ன முடிச்சிருப்பாரு அப்படின்னா, நான் வந்துட்டு என் கூட கடவுள் இல்ல, பிள்ளை இல்ல, மனைவி யாருமே இல்ல, தனியா வாழ்ந்து பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் ஞானி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3வது சரணத்தை அவ்வளவு அழகா முடிச்சிருப்பாரு. அதுல நீங்க மெல்லிசை மன்னர் பாடுறப்ப கேட்கவே வேண்டியதில்லை. அதுலயும் முதல்ல இருந்து பாடிக்கிட்டு வந்தவர், நான் ஞானி இல்லையே அப்படிங்கிற இடத்துல ஒரு விட்டேத்தியான ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. அந்த சிரிப்பு இந்த உலகத்தை மொத்தமா வாழ்க்கையில மொத்த சோகத்தை ஒருத்தனுக்கு தலையில ஏற்றி வச்சா எப்படி இருக்கும், அந்த இடத்துக்கு ரொம்ப அழகா சிரிச்சுட்டு கடந்து போயிருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டுக்கு கவிஞர் முதல்ல எழுதின பல்லவி இது கிடையாது. என்ன பல்லவி எழுதுறாரு அப்படின்னா, தவறு செய்த ஆண்டவனை தண்டிக்க வேண்டும், என் கண்ணில் இன்னும் ஈரமில்லை கண்டிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கார். அந்த வரியை பார்த்திருக்காரு நேரா பாட வந்த மெல்லிசை மன்னர். என்ன கவிஞரே, தவறு செய்த ஆண்டவனை தண்டிக்க வேண்டும்னு கடவுளுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கணும்னு எழுதியிருக்கீங்க கவிஞரே, அவ்வளவெல்லாம் வேண்டாம் கவிஞரே, கொஞ்சம் நான் பாடுறேன், கொஞ்சம் மென்மையாக எழுதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகுதான் கவிஞர் ஆண்டவனே உன்னை வந்து சந்திக்க வேண்டும் அப்படின்னு மென்மையாக எழுதியிருக்காரு. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா,
தவறு செய்த ஆண்டவனை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த வரியில இருக்கக்கூடிய அந்த அடர்த்தி, ஆனா நம்ம கேட்கக்கூடிய இந்த வரியில இருக்காது. இருந்தா கூட மெல்லிசை மன்னருக்காக அந்த வரியை மாத்தி கொடுத்திருப்பாரு. அப்படி இருந்தா கூட இந்த பாடல் ஒரு மனிதனுடைய கையிற நிலைய ரொம்ப அழகா சொல்லக்கூடிய பாட்டு. இப்ப இந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.